ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு டீ சாப்பிடலாமா? நம்ம இன்றைக்கி மாட்டு நோம்பி செலிப்ரேஷனுக்காக காலையிலேயே வந்துட்டு ஆடெலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலைல தண்ணி வேறு ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு ஆடெலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம காட்டுக்கு சொட்டுநீர் போடுறதுனால சொட்டுநீர் பைப்பில் ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஈஸியாக கழுவலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ஆடு வந்து நிற்கலை, இழுத்துட்டு போச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம கடாயை வந்து வரவே மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் போய் சாலையில் போட்டு பிடிச்சி தோளில் போட்டு தூக்கிட்டு வந்தேன். நான் வாட்டி பின்னிட்டான் முதுகில், காலை வச்சு போட்டான். அப்புறம் அவனை கொண்டாந்து படுக்க போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண நிறையா பார்த்தோம்னா ஆடுலேயே வந்துட்டு நம்மகிட்ட ஒரு 7-8 உருப்படி இருந்துச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து மாடு வந்து சாதம் நின்றுச்சு. ஆனால் சீக்கிரம் அதனால் முடிச்சிட்டோம். அப்புறம் மாட்டோட கன்றுக்குட்டி ஒன்று இருந்தது, அதையும் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு, ஏன்னா நாங்கள் வந்து மாட்டு மணிக்கு 2 பொங்கல் வைப்போம். ஃபஸ்ட்டு பொங்கல் வந்துட்டு தோட்டத்தில் குலதெய்வம் இருக்காங்க, பொங்கல் வைக்கிறதுக்காக ஒய்ஃபும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அதனால் சரி அவங்க முன்னாடி போகட்டும், நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸலில் கிளம்பிட்டாங்க 2 பேரும். இப்போ நாங்கள்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுட்டோம். தோட்டத்து கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு காட்டுக்குள்ளே போய் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அம்மாயி அங்கே சின்ன மாமனார், பெரிய மாமனார், பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். ரொம்ப வருஷமாகவே இங்கே தான் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு போய் தான் நம்ம மாட்டு நோம்பியை கொண்டாடுவோம். இங்கே மரத்துக்கிடையே தான் இருக்கும். இங்கே 3 சாமி இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போய் வைப்போம். எல்லாமே உருவு, எல்லாமே மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். எல்லோரும் வந்துட்டோம். நாங்கள் பங்காளியோடு நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க இன்னும் வரல. நாங்கள் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அவங்களும் ரெடியாகி வந்துட்டோன்னு நாங்கள் வச்சிட்ருக்கோம். மியூசிக் எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை, சித்தப்பா, சித்தி எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் பொங்கல் வச்சாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய அத்தை இது பொங்கிச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு 2வது பொங்கலாக தான் பொங்குச்சு. ஆனால் நல்லா பொங்குச்சு. பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்கள காணோன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா அவங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்க முடியும். இப்போ தான் ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு.
ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. 5 பொங்கல் வச்சு முடிச்ச பிறகு தான் இவங்களே வராங்க. இது எங்கள் பெரிய மாமனார். டிக்கெட் எல்லாம் பலமாக தான் இப்போ இருக்குது. அது என் கொழுந்தார் ஒய்ஃபு, கொழுந்தார் பையன் எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கள் மாமனார் பொண்ணு, சின்ன மாமனார் பொண்ணு. நமக்கு வருஷம் ஃபுல்லாக வேலை இருந்தாலும் ஆனால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் ஃபேமிலி எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே இதுதான். நல்லா ஜாலியாக 2 மணி நேரம் வந்து பொங்கல் வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போவோம். இது என் குழந்தை உருவம் வாங்கிட்டு வந்துட்டாரு. மலைக்கு கீழே இருக்கங்காட்டி எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்களேன். இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாவே சூப்பராக இருக்கும். இவங்க அதுக்குள்ளே பட்டாசு விட்டுட்டு போயிட்டாங்க. பட்டாசு இல்லை, வானம் போன வருஷம் சின்னதாக கையிலேயே வெடிச்சிருச்சு. இந்த வருஷம் அதனாலே குவாலிட்டியான பட்டாசு வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பொங்கல், சாமி கும்பிட்ற பொங்கல் எல்லாம் வைக்கணும். பூஜைக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்தோம். பூ வைக்கிறது, பொட்டு, தீபம் எல்லாமே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது குலதெய்வம் வந்துட்டு நம்மளது ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே குலதெய்வமாக வந்துட்டு தாத்தா காலத்துலேயே வந்து உருவாக்குனது. அங்கே இருந்துட்டு மண்ணேட்டு வந்துட்டு குலதெய்வம் உருவாக்குனாங்க. நாங்களும் வந்துட்டு அதே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். எல்லா டைம் முடியலனாலும் மேக்ஸிமம் நோம்பி டைம்லேயும் மட்டும்னாச்சும் போயிட்டு பொங்க வைக்கிறது, இது மாதிரி இது கண்டிப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இவனுங்க வாளுங்க 2 பேரும் ரொம்ப தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் சாமி கும்பிட்டு பொங்கல் எல்லாமே நாங்கள் கலந்து எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தோம். நாங்கள் எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம். இங்கே ரேக்கா மட்டும் 2ஆம் டைம் வைப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்படி இது சரிப்பட்டு வராது. 11 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு போகிறது. அடுத்த டைம் வரும்போது புளி சாப்பிடலாம் கட்டிட்டு வந்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாரும் பசியில் ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால பொங்கல் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லோரும் அவங்க வீட்டில் சாமி கும்பிடுவோம். அப்புறம் நம்மள வீட்டில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஈவினிங் பொங்க வைப்போம். அதனால் அந்த ஒரு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வீடு வந்தோடனேயுமே பெருசிப்பா பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அப்படி அப்புறம் எல்லாருமே நாங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை ஆரம்பித்தோம். அவங்க ஒய்ஃபும் மயில் கோலம் போடுறோன்னு சொல்லிட்டு கோலம் போட்டாங்க. பட் மயிலில் வந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது மயில் மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கரும்பு அதே மாதிரி தான் ஃபோட்டோவில் ஒரு கரும்பு தான் இருக்குதுன்னு சொன்னாங்காட்டி அப்புறம் ஒரு கரும்பு தான் போட்டு நாங்கள் 2 கரும்பு போட சொன்னோம். அப்புறம் இது கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே நம்ம மரமெல்லாம் எடுத்து சொன்னதுனால கோலம் வந்து கடைசி கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணாங்க. இதுதான் வந்துட்டு மாதேஸ்வரன் அண்ட் கருப்புச்சாமி 2ம் வந்து நாங்கள் எங்கள் பெரியோர்கள் தாத்தா காலத்தில் வந்து வச்சது. அப்போ நாங்கள் அதை அப்படியே வழிமுறையாக நாங்கள் பின்பற்றிட்டு வரோம். இதுக்கெல்லாம் கடைசியாக கலர் கொடுத்து எல்லாம் ஒரு அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கிட்டே அதே மாதிரி நாங்கள் பொங்கல் வைப்போம். இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பொங்கல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ரெகுலராக பொங்கல் வைப்போம். அந்த பொங்கலும் வந்துட்டு நல்லபடியாக தான் பொங்குச்சு. இங்கேயும் நாங்கள் சக்கரை பொங்கல் தான் எப்போவுமே வைப்போம்.
ஒரு நோம்பி ஒரு திருவிழான்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொண்டாடுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாகவும் கொண்டாடுவாங்க. அப்படிதாங்க இருந்துச்சு. காலையில் ஆரம்பித்து நைட் 9:30 வரையும் அங்கே பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம். அதுக்குள்ளே இவங்க சரி மாட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம், கொம்புக்கு பெயிண்ட் பண்ணிட்டு எங்கேயும் பொங்கல் வச்சுட்டு கும்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனை வேலையிலையும் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ கிளிப்ஸ் எடுக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் வந்து நிறையா நாங்கள் செஞ்ச வேலையெல்லாம் வந்து அந்த வீடியோ கிளிப்ஸை ரெடி பண்ண முடியல. இப்போ அந்த உருவத்துக்கெல்லாம் நாங்கள் பெயிண்ட் பண்ணியெல்லாம் இப்போ வச்சுருந்தோம். அந்த வேலை அவசரத்தில் வேலை முடிக்கணும்னு டைமிங்கில் வேலை செஞ்சதுனால அந்த வேலையில் முடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், இப்போ இருட்டு கட்டிருச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு 6 மணி அந்த சம்திங் 6:30 ஆயிடுச்சு பூஜை பண்ணுற எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே இருட்டு கட்டிச்சு. அப்புறம் லைட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு 5-6 மணிக்குள்ள எப்போவுமே பண்ணிடுவோம். 4 நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இவர் பக்கத்து வீடு தான், இவர் அங்கே கோயிலுக்கு பூஜை பண்ணுறாரு. சரி இவர் எப்பயும் வருவார், சரி வந்துட்டு சரி அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லோரும் வந்துட்டாங்க, சாமி கும்பிட்டு அவங்களும் டக்குன்னு பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மாட்டுக்கு போய் அங்கேயும் படப்பு போட்டு கும்பிட்ற மாதிரி வருஷம் வருஷம் அப்படியே பண்ணுறங்காட்டி அங்கேயும் போய் படப்பு போட்டு நைட் கும்பிட்டோம். அது 9 மணி ஆயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் பசங்க 2 பேரும் ராவடி பண்ணாங்கன்ட்டு அது சாமி கும்பிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தோம். பட் அந்த வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. அடுத்து நம்ம மாடுகள் கட்டுத்தரைக்கும் பொங்கல் பூஜை பண்ணோம், அதுவும் எடுக்க முடியல. பொங்கல்லாம் சாப்பிட்டனால 2 பேரும் கொஞ்சம் ஓல்டு ஆயிடுச்சு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஃபேமிலி விலாக் அண்டு எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.